நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? டெய்லி மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கீங்களா? இதை பல பேர்கிட்ட கேட்டு பாருங்க. ஏன் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. சந்தோஷமா இருப்பீங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும். ஏன்னா 100 ரூபா இருந்தா எனக்கு 1000 இருந்தா எப்படி இருக்கும், 1000 இருந்தா 10,000 இருந்தா எப்படி இருக்கும், 10,000 இருந்தா 50,000, 50,000 இருந்தா 1,00,000. அந்த மனசு போயிட்டே இருக்கும். தேவைதான் எல்லாருக்கும். ஆனா இருக்கிறத வச்சு சந்தோஷமா வச்சுக்கிறது இல்லை. உங்க மனசுக்கு அப்படியே தவிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு நிலையான நிலை உங்ககிட்ட இல்லாததுனால பல பேருக்கு மகிழ்ச்சின்னா என்ன, இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சு நீங்க பார்க்காதனால வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. மனசு உங்களுக்கு தேடி ஓட 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 வச்சுக்கிட்டே இருக்கு. ஓடனா என்னன்னா பணத்தை மாத்திரம் பார்க்க வைக்குது. இதுல இருக்கிற ப்ராசஸோ சந்தோஷத்தோ நிலையா நீங்க யோசிச்சதே இல்லை. என் வாழ்க்கையில கனெக்ட் ஆன ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன். இப்போ ஒரு வீடியோல நான் பார்க்கும் போது சொன்ன ஒரு இன்சிடென்ட்டை வச்சு என்னோட வாழ்க்கையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வீடியோவில் நான் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உதாரணமாக அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த வேலையில் இருக்கும் போது அவர் இமிடியேட் பாஸ் நல்ல கனெக்ஷன் இருக்கு. ஆனால் சூப்பர் பாஸ், இமிடியேட் பாஸோட பாஸ், அப்போ சூப்பர் பாஸாக இருக்கிறவர் ரொம்ப பேசுறது, அவர் வார்த்தைகளையும் வேற மாதிரி இருக்கும். சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்கள அவருக்கு பிடிக்காது. ஆனால் சேல்ஸ் பீப்புள் இருக்கும் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் நிறைய வருமானத்தை கொண்டு வரதுனால அந்த சேல்ஸ் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவருக்கு பிடிக்கும். சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க, அந்த டெவலப்மெண்ட்ல இருக்கிறவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்காதனால வார்த்தைகள் ரொம்ப தப்பா வருமா. அப்போ அங்க இருந்த ஒரு பர்சன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம், இந்த கன்சர்ன் வேணாம், வேற கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜாப் தேடி இருக்கிறாரு. அவருக்கு கிடைச்சிருக்கு. இங்க வாங்கினதோட ஒரு சின்ன அமௌண்ட் அவர் கூட வந்திருக்கு. ஆனா அப்போ அவருக்கு மனசுல ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. நம்ம இத்தனோட சின்ன அமௌண்ட், ஒரு 2,000 ரூபாய் கூட வந்திருக்கு, இப்போ வாங்க சம்பளத்தோட கூட போகணுமா வேண்டாமான்னு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இமிடியேட் பாஸ் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கனால அவர்கிட்ட போய் சொல்றாரு, சார் எனக்கு இப்படி ஒரு கம்பெனி வேலை கிடைச்சிருக்கு, இதோட 2,000 ரூபாய் கிடைச்சிருக்கு, ஆனா என்னால டிசிஷன் எடுத்துட்டு இந்த வேலை விட்டு போலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த இமிடியேட் பாஸ் சொல்றாரு, நீங்க பணத்தை மாத்திரம் பாக்குறீங்களா இல்ல வேற என்ன ரீசன் கேட்கிறாரு. அதான் சார் எனக்கு புரியல அப்படின்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க பணத்தை மாத்திரம் யோசிச்சுட்டு ஒரு கன்சர்ன்ல போய் இதோட 2,000மோ 3,000மோ 10,000மோ உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்க போறீங்கன்னா லைஃப் லாங் ஒரு கம்பெனி நிலையா இருக்க மாட்டீங்க. இந்த கம்பெனியோட எனக்கு என்னோட ஸ்கில் செட் வளர்க்குறதும் என்னோட ஆற்றல் மேலும் வளர்றதுக்கும் இதுல ஸ்டெப் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அங்க போனா இதோட இம்மிடியேட்டா என்னால போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கா, இந்த டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அங்கேருந்து அவருக்கு பதில் வரல. இதோட லைஃப்பில் இந்த கம்பெனியோட நான் அங்கே போனால் சந்தோஷமாக இருப்பேன், இங்கே நான் சந்தோஷமாக இல்லை, ஆனால் அங்கே போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு பதில் இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு உங்களோட இதே உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல, நீங்கள் கன்சர்ன் இல்லை, ஆனால் பணம் மாத்திரம் நீங்கள் யோசிச்சுட்டு போகிறீங்க. பணம் எல்லாருக்கும் தேவை, ஆனால் அந்த பணத்தை மாத்திரம் யோசிச்சிங்கன்னா லைஃப் லாங் கம்பெனியாக ஜம்ப் பண்ணுவீங்க. ஒரு சர்டன் டைமில் பார்த்தீங்கன்னா உங்க ஜம்ப் தான் இருக்கும் தவிர அடுத்த ஒரு கம்பெனியில் உங்களால ஜாயின் பண்ண முடியாது. காரணம் உங்க ரெஸ்யூம் அந்த மாதிரி மாறி இருக்கும், உங்க ஜாப்லெஸ் போறதுக்கு வாய்ப்பு அங்கதான் இருக்கும் அப்படின்றாரு. உங்களுக்கு இந்த கம்பெனியோட இன்னொரு கம்பெனில 2,000 கூட இல்ல, 2,000 ரூபாய் குறைச்சிருந்தாலும் நீங்க போகணும். சந்தோஷம் அங்க கிடைக்குதுன்னா அங்க போயிடலாம். சந்தோஷமே இல்லாம விருப்பமே இல்லாம இந்த இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா உங்களால அவுட்புட்டும் கொடுக்க முடியாது, கம்பெனிக்கும் ஒரு யூஸ் இல்லை, உங்களுக்கும் ஒரு யூஸ் இல்லை. ஆனா பணத்துக்காண்டி நீங்க ஜம்ப் பண்றீங்கன்னா உங்க மனசு நிலையா இருக்காது. இன்னொரு 6 மாசம் கழிச்சு இன்னொருத்தங்க 5,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு இதை விட்டு தேர்ட் கம்பெனிக்கு ஜம்ப் ஆயிடுவீங்க. அப்ப ஜம்ப் பண்ணி போகும்போது ஒரு எண்ட் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எண்ட் வரும்போது உங்க லைஃப்ல என்ன பண்ணிருக்கீங்க திரும்பி பார்க்கும்போது ஜம்ப் பண்ணி தான் வந்திருப்பீங்க தவிர எதுவுமே கத்துருக்க மாட்டீங்க, எந்த ப்ரமோஷனுக்கும் போயிருக்க மாட்டீங்க, லைஃப்ல உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு சந்தோஷமான ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னா நீங்க ஜம்ப் பண்ணலாம். ஏன்னா வீட்டுல நம்ம போய் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, உடனே வேலை ஜம்ப் பண்ணிக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நீ கொடுக்குற சம்பளத்தோட 2,000 5,000 ரூபாய் வருதுன்னா வீட்டில் அதை தான் ஓகே பண்ணுவாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு போனோம்னா படுத்து தான் தூங்குறோம். மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வேலையிலையும் அவங்க கூட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அப்போ நம்ம திங்கிங் அவங்களுக்கு புரியும், அந்த இமிடியேட் பாஸ் புரியறனால அந்த விஷயத்த சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு எது தேவை எது தேவையில்லைன்றது நம்மளுக்கு புரிந்திருந்தாதான் நம்ம லைஃப்ல சந்தோஷமா இந்த ஆபீஸ்ல இந்த வேலையை செய்யறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கணத்தை நான் என்ஜாய் பண்றேன்,
இன்னைக்கு நான் ப்ராசஸ் பண்றேன், இதுல என்ன ரிசல்ட் வரும், எப்படி வருதுன்னு நான் பார்க்கல. இத மனசார சந்தோஷமாக செய்யற பழக்கம் இருந்தா மகிழ்ச்சி வாழ்க்கை ஃபுல்லா வரும். அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்க சந்தோஷமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அவர் திட்டுறாரு, சம்பளம் கொடுக்கல, ப்ரமோஷன் இல்லை, ஆனா நீங்க நிலையா உங்க வேலையை நீங்க பிடிச்சி பண்ண ஒரு சர்டன் டைம்ல கம்பெனியை உங்களை தூக்கி விடுன்றாரு. அப்ப இந்த இதுல இந்த புரிதல் வரும்போது அந்த பையனுக்கு ஒரு சேஞ்சஸ் வருது. இதே தான் என் லைஃப்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் 2003ல நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து படிச்சேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சென்டருக்கு டியூட்டரா கூட நான் மாறினேன். டியூட்டரா மாறினப்ப மொதல் 3 மாசத்துக்கு எனக்கு சம்பளம் இல்லை, அவங்க அப்படிதான் எனக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தது 4வது மாசத்துல இருந்து அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு 1 இயர் கிட்ட ஒர்க் பண்ணேன். மாசம் 1280 ரூபா. ஆமா, மொதல் 2 மாசம் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு 1 இயர், அந்த 2 மாசம் கழிச்சு 1 இயர்னு வச்சுக்கோங்களேன், 11 மந்த் ஏதோ ஒன்று வேலை பார்க்குறேன். 3rd மந்த்ஸ் சம்பளம் இல்லை, சென்டர் ஒழுங்கா போல. 4th மந்த் இல்லை, 5th மந்த் இல்லை, ஆனா வருது. அந்த கரண்ட் பில்லு சில பேர் கொடுக்கறதுக்கு மாத்திரம் தான் இருக்கு. அந்த ஓனரே எனக்கு தெரியும், ஒரு ஃப்ரெண்டா பழகுனனால நான் ஓவரால் இந்த வந்து அந்த இடத்துல தான் வந்து நான் கவுன்சிலிங் நிறைய பண்றது, இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுக்கறது அந்த இடத்துல தான் எனக்கு நடந்தது. அப்ப அந்த சென்டர்ல மார்னிங் நான் 8:30 to 9 o'clock உள்ள போனேன்னா நான் அந்த சென்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வருவேன். ஆல்மோஸ்ட் 8 o'clock 12 hours அந்த சென்டர்ல இருப்பேன். அவங்க ஓனரும் போனாலும் நானே போட்டுட்டு வெளியில வர்றது என்னோட கேரக்டர். அப்ப நிறைய பேர்த்து என்னை வந்து பார்ப்பாங்க, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த ஸ்டூடெண்டோட ஃபாதர் மதர்லாம் வந்து பேசுவாங்க, நிறைய கவுன்சிலிங் நடக்கும், நிறைய பேர் நிறைய வேலையில இப்ப இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு பிடிச்சி தான் பண்ணேன். அந்த இடத்துல டெய்லி பஸ்ல தான் வருவேன். வீட்டுல இருந்து பஸ்ஸுக்கு வந்து எங்க அப்பா கொடுப்பாரு. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, சம்பளம் கொடுப்பாங்க, நீ சந்தோஷமா பண்ணுன்னு சொன்ன ஒரு ஐடியா. 2வது இயல்பாவே எனக்கு அது பிடிக்கும். பிடிச்ச வேலை, சந்தோஷமா பண்ணேன். எனக்கு வந்து அங்க போன ஒரு டீ காஃபி கூட என்னால வாங்குறதுக்கு கையில காசு இருக்காது. பஸ்ஸுக்கு மொத்தம் என் கையில காசு இருக்கும். ஆல்மோஸ்ட் 10 அப்பெல்லாம் குறைச்சுதான் 2003ல. அப்ப சில்ல 20 ரூபா 30 ரூபா மாத்திரம் தான் வச்சிருப்பேன். 2 நாள் 3 நாளைக்கு வீட்டுல வாங்கிட்டு வருவேன். அப்ப இந்த ஹேபிட்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து சர்டன் எங்களுக்குள்ள வந்து அந்த ஃபினான்ஷியலா வரும்போது சண்டைல பேச்சுவார்த்தை, 2 பேர்த்து ஃப்ரெண்டா இருக்கலாம், பேச்சுவார்த்தை இல்லாதப்ப நான் வேலையை வந்து ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஒரு 15 டேஸ் கழிச்சு நான் ரிலீவ் ஆகிறேன். ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் அவட்ட சம்பளம் கேட்கல, என்னன்றது எதுவுமே கேட்கல. ஆனா என் வீடு ஏறி வந்து செக்கை கொடுத்து லாஸ்டா அந்த 11 மந்த் நினைக்கிறேன் 1150 அதை கையில கொடுத்துட்டு நீங்க இன்னைக்கு டிராப் பண்ணிக்கோங்க, போய் டிராப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் அவங்ககிட்ட எந்த இதுவும் பண்ணல. நான் வேலை பார்த்த கூலி, என்னோட சேலரி என்னை தேடி வந்தது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க வந்து எனக்கு கொடுக்கணும்ன்றது வந்து தேவை. 2வது நான் நின்னது காரணம், என்னால் 11 மந்த்ஸ்க்கு மேல இது பண்ணோம்னா நெக்ஸ்ட் வேலையை நான் வந்து டேக் ஆஃப் பண்றதுக்கு நான் முடிவு பண்ணேன். ஆனா இந்த சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சர்டன் டைம்க்கு மேல என்னால பினான்சியலா சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் ஒவ்வொரு மாசமும் எங்க வீட்டுல வாங்குறது என்னால ஏத்துக்கொள்ளாதனால நான் அந்த வேலையை விட்டு வந்துட்டேன். அப்போ என்னை தேடி வந்து அந்த சேலரி கொடுத்தாங்க. அப்போ அதை நான் யோசிச்சு இன்னைக்கு பார்க்கும்போது, இந்த வீடியோ கனெக்ட் பண்ணி நான் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, சந்தோஷமாக நல்லபடியா நான் வேலை பார்த்தனால எனக்கு தேவையான, எனக்கு நான் செஞ்ச கூலி, என் சேலரி என்னை வீடு தேடி வந்தது. 2வது இன்ன வரைக்கும் அதுல சந்தோஷமா பண்ணி கொடுத்த பல பேர் பல வேலையில இருக்கிறாங்க. அவங்க எங்க இருக்காங்க எதுங்க கான்டாக்ட் கிடையாது. ஆனா அப்ப இருக்க சூழ்நிலை சில பேர் வந்து ஸ்டெர்லைட், அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில நிறைய இடத்துல எல்லாம் அவங்க போய் வேலை பார்த்தாங்க. சென்னையில நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை பார்த்தாங்க. இப்படி நிறைய விஷயம் நடந்தது. அதெல்லாம் அந்த காலகட்டத்தோட சில பேர் எனக்கு 2006 2007 வரைக்கும், சில பேர் 2008 நினைக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு வந்து சில பேர் கான்டாக்ட் இருந்தாலும் அதுக்கப்புறம் என் லைஃப் சைக்கிள் வேற வேற சேஞ்சஸ் ஆனனால சில கான்டாக்ட் என்கிட்ட இல்லை. இருந்தாலும் அந்த இது நினைவுகள் எனக்கு இப்போ வந்தது. இந்த வீடியோ பார்த்ததும் பழைய என்னோட ஸ்டோரியும் கனெக்ட் பண்ணா, இதை சந்தோஷமா பண்ண மகிழ்ச்சின்றது அதுதான். உங்களுக்கு பிடிச்ச வேலை, இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்றேன்னா சந்தோஷமா ஷூட் பண்ணுவேன். என் ஒய்ஃபை பைக்ல கூட்டு போறேன்னா ரொம்ப சந்தோஷமா டெய்லி அது என்னோட ஹேபிட்டா இருக்கு. என் பையனை கூட்டு போறேன்னா சிரிச்சுக்கிட்டு போவேன். அப்ப இதனால என்னோட ரோட்ல எந்த ப்ரெஷரும் இல்லாம கிளீனா ஒரு மிரரை பார்த்து ஓட்டுறது, பின்னாடி வரவங்களுக்கு என்னோட மைண்ட் காமா இருக்கும்போது வெளியில என்ன ஆட்டம் ஆடினாலும் எனக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்து பெருசாலாம் எனக்கு தோணாது. ரொம்ப காமா போயிட்டு காமா வர்றது தான் என்னோட ஹேபிட் வந்து வளர வச்சது. அங்கேருந்து தான் நான் நினைக்கிறேன். ஊடால எனக்கு கோவங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த டிசிஷன் அப்போ ஒரு 11 மாசத்துக்கு வரைக்கும் நான் சம்பளம் இல்லாம இருந்ததும், அதுக்கப்புறம் எனக்கு டேக் ஆஃப் பண்ணதும், இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாமே நம்ம கிட்ட இந்த நல்ல எண்ணங்கள் இருக்கிறனால உங்ககிட்ட இதை ஷேர் பண்றேன். நீங்க எவ்வளவு பேர் வந்து வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்காம இருந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆல்மோஸ்ட்
மோஸ்ட் நிறைய பேர் வந்து அப்படிலாம் யாரும் கிடையாது. ஒரு மாசம் வேலை பார்க்கலன்னா அடுத்து சம்பளம் கொடுக்கலாம், அடுத்து ஜம்ப் பண்ற மாதிரி தான் இருக்கிறது சூழ்நிலை. கார்பரேட்ல இருந்து அப்படி கிடையாது. அப்போ லைஃப்ல நான் அப்ப வேலை பார்த்தது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர். இது மாதிரி வந்து லைஃப்ல நீங்க வந்து உங்க மகிழ்ச்சியை நீங்க தான் உணரணும் தவிர, அது டிசிஷன் மேக்கிங் நம்மளா தான் இருக்கணும் தவிர, எனக்கு காசு இல்ல, பணம் இல்ல, அவங்க இல்ல, இவங்க இல்லைன்னு சொல்றதை விட இந்த ப்ராசஸ் அப்படிங்க, இந்த கணத்தை என்ஜாய் பண்ணுங்க. இந்த செகண்ட் நான் என்ன பண்றேன், இத உங்களுக்கு பல கஷ்டங்கள் ஓடிட்டு இருக்கலாம் வெளியில, உங்களுக்கு சரியான ட்ரெஸ் கூட இல்லாம இருக்கலாம். இருக்கிற ட்ரெஸ் எப்படி நம்ம வந்து அயன் பண்ண முடியலன்னா கூட சுடுதண்ணியை வச்சு நம்ம அந்த பானையில நாலாம் பண்ணிருக்கிறேன். அதுல அயன் பாக்ஸ் இல்லாதப்ப நான் அதுல தேய்ச்சு நான் அதெல்லாம் போட்டு போயிருக்கேன். ஹீட்டை வந்து அப்படியே பண்ணிலாம் போட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், இப்படி யோசிச்சு பாருங்களேன். அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுல உங்களுக்கு ஒரு நீட்னஸ் கிடைக்கும், அதுல ஒரு டிசிப்ளின் கிடைக்கும். அந்த டிசிப்ளின் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டும். அதை தான் நான் சொல்ல வரேன். உங்க லைஃபை நீங்க யோசிங்க, உங்களே கரெக்ட் பண்ணுங்க. மற்றவங்களை குறி சொல்லிக்கிட்டே இருக்கிற நாம நம்மளைய மாத்திக்கிட்டோம். நம்ம மகிழ்ச்சி நம்ம கிட்ட இருக்கு. நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இப்படியே போனோம்னா மகிழ்ச்சி அங்கதான் போகும், தர நம்ம கிட்ட வராது, எங்கிட்டுமே இருக்காது. மகிழ்ச்சி நம்ம கிட்டே இருக்கு. அதை புரியாதவங்க எனக்கு இல்ல போச்சு, அது இல்ல, பைக் இல்லாதனால கஷ்டப்பட்டீங்க. நான் 28 வயசு வரைக்கும் நான் பைக்ல போனது கிடையாது, பஸ்ல தான் போயிருக்கிறேன். 28வது வயசுல LLR போட்டு அப்பதான் லைசன்ஸ் எடுத்து நான் பைக் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே என்னோட ஏர்னிங்ஸ்ல நான் கொண்டு வந்தது. அப்போ இப்ப என்னால கார் வாங்குற சூழ்நிலை இருந்தாலும் நான் கார் வாங்கல. ஏன்னா அதுக்கு எனக்கு தேவை இல்லை. ஆசை இருந்தாலும் அது எனக்கு தேவை இல்லை. எது தேவை எது தேவையில்லைன்றது எனக்கு தெரியறனால இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுவோம், இருக்கிற விஷயங்களை யோசிப்போம், இருக்கிறத கொடுப்போம். இல்லாதது வந்து எது தேவையோ நம்மளை தேடி வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. நம்மளுக்கு வந்து லைஃப் சந்தோஷன்றது சுத்தி நிறைய கொட்டி கிடக்குது. ஆனா அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். அதை விட்டுட்டு வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறோம். சந்தோஷம் நம்மளுக்கு இங்க தேடாம வெளியில தேடுறதுனால கிடைக்கவே கிடையாது. லைஃப் லாங் நீங்க இப்படியே போனீங்கன்னா சந்தோஷம் உங்களே விட்டு போயிடும், நீங்க காணாம போயிடுவீங்க. உங்க சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கு, உங்க மகிழ்ச்சி உங்ககிட்ட இருக்கு. உங்களை யோசிச்சு பாருங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற தப்பான விஷயத்த கரெக்ட் பண்ண பாருங்க, சில தப்ப ஒத்துக்க பாருங்க, அதுக்கு மாத்தி திருப்பி நடக்க பாருங்க, ஓவர் கம் பண்ண பாருங்க. பண்ணீங்கன்னா மகிழ்ச்சி கண்டிப்பா உங்ககிட்ட வரும். யோசிச்சு பாருங்க. இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும், செஞ்சிருவீங்க. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்.